அப்படிதான் அது. எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு பவர். கர்த்தர் சபிக்கிறது கிடையாது பாருங்க. கர்த்தர் சாபத்தின் தேவன் கிடையாது, சபிக்கிறது கிடையாது, சாபத்தை அவர் விடுறது கிடையாது. சிலர் அப்படி சொல்லிடுறாங்க, கர்த்தர் உன்னை சபிப்பார். ஒருத்தர் சொன்னார், நீ தசமா கொடுக்கலன்னா கர்த்தருடைய சாபத்தை நீ வாங்கி கட்டிக்கொண்டு நீ அந்த ஆஸ்பத்திரியில் போய் 10,000 ரூபாய் செலவழிப்பாய். கர்த்தருக்கு தானே வேலை. ஊரில் இருக்கவங்கலாம் சபிச்சுக்கிட்டு இருக்க யோசித்து பார்க்க வேணும். கர்த்தர் சபிக்கிறது இல்லைங்க. கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஒரு ஒயரிங் பண்ணி வச்சிருக்கிறேன். உலகம் ஒரு விதமான பிரமாணங்களிலே இயங்கி கொண்டு வருகிறது. அதனால தான் ஆதாமை பார்த்து சொன்னார், இந்த எல்லா மரத்தின் கனியை நீ புசிக்கலாம், இந்த மரத்தின் கனியை நீ புசிக்கிற நாள்லே நீ சாகவே சாவாய். இவன் சாகிறதுக்காக ஒரு தோட்டத்தை உண்டாக்குனாரா? கிடையாது. ஆனால் இந்த கனியை நீ புசிக்கிற நாள்ல இவன் நல்லா இருக்கணும்னு தான் தோட்டத்தை உண்டாக்குனாரு. எல்லாத்தையும் எடுத்து புசின்னு சொல்றாரு. ஆனால் இதை மட்டும் பண்ணாதப்பான்னு வார்னிங்கும் கொடுக்குறாரு. ஏனென்றால் இதை பண்ணி சாக வேணும் என்பது அவருடைய உத்தேசம் கிடையவே கிடையாது, அவருடைய நோக்கம் கிடையவே கிடையாது. இவன் சபிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமே கிடையாது. ஆனால் அதை எடுத்து புசித்தால் சாவு உண்டாகும். எலக்ட்ரிசிட்டி நம்முடைய நன்மைக்காக இருக்கிறது. ஆனால் அது ஒரு வல்லமை, அது ஒரு பிரமாணத்தின்படி இயங்கி வருகிறது. அப்படினாலே அதை போய் தொடக்கூடாத விதத்தில் தொட்டா போச்சு இல்லையா? டெஸ்ட் பண்ணி பார்க்க வேணாம், அதை சொல்றேன், நம்புங்க. அப்படி தொடக்கூடாது. அதை அதே போலதான் இந்த உலகம் இந்த ஒரு பிரமாணத்தில் இயங்கி வருகிறது. அது என்ன? அவர் சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில கொண்டு வந்து போடுவார்கள். உன் விளைச்சல் எல்லாம் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவாயாக, அப்பொழுது உன் நாளையில் திராட்சரசம் புரண்டோடும். Your barn shall be filled with plenty. களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். இல்லையா? அப்பொழுது நிரம்பும். இல்லைன்னா என்ன ஆகுன்றதான் இங்கே சொல்லி இருக்குது. இல்லைன்னா அது அப்படிதான் ஷாக் அடிக்கும். அது ஒரு பிரமாணம். அதை தப்பான விதத்தில் தொற்றக்கூடாது. ஒரு பிரமாணத்துல எல்லாம் ஏங்கி கொண்டு வருகிறது. தேவனுடைய பிரமாணம் இது இப்படிதான் வேலை செய்யணும்னு வச்சுட்டாரு கடவுள். அது சொல்றாரு, நீ நல்லா இருக்கிறதுக்கு நான் சொல்றேன், இப்படி பண்ணினா நல்லா இருக்கும். அப்ப சாபம் கர்த்தரிடத்திலிருந்து வர்றது கிடையாது பாருங்க. கர்த்தர் சபிக்கிறவர் அல்ல, சாபத்தினாலே சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது சொல்றாரு, you are cursed with a curse என்றாரு. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். வேதவசனம் சாபத்தை பற்றி பேசும்போது அப்படிதான் பேச பாருங்க. you are cursed with a curse-னா சாபத்தினாலே சபிக்கப்பட்டவர்கள், கடவுளால சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, சாபத்தினாலே சபிக்கப்பட்டவர்கள். ஏன் சொன்னா அது அப்படிதான். அது ஒரு பிரமாணம் மாதிரி. எலக்ட்ரிசிட்டியில் கை வச்சா ஷாக் அடிக்குங்கிற மாதிரி அது அப்படி இயங்குகிறது இல்லையா? அப்போ சொல்றாரு, தசம பாகத்தை கொடுத்தினா அந்த ஷாக் அடிக்காது, இந்த சாபக்கேடான காரியங்கள் உனக்கு உண்டாகாது. இனி உன்னுடைய வாழ்க்கையில சாபம் என்கிறது இருக்காது. பொருளாதார